welcome to Cook with Martina. அதே எக் கறியை செஞ்சு போர் ஆயிடுச்சா? வாங்க சமைக்கலாம் மலாய் எக் கறி. 3 முட்டையை பாயில் பண்ணி பாதியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சின்ன ஃப்ரைங் பேன் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனே ஒரு 1/4 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா சில்லி பவுடரும் ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் இதையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போறோம். அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த முட்டை, அதை தான் ஒன்னொன்னா நம்ம சேர்த்து போறோம். இந்த முட்டையை நீங்க டர்ன் பண்ணி 2 சைடையும் நீங்க ஃப்ரை பண்ணணும். முட்டையை நம்ம 2 சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதை தனியா எடுத்து இப்போ வச்சுக்கலாங்க. ஒரு கடாயில நம்ம கொஞ்சம் எண்ணெயை ஊத்திக்க போறோம். நான் 2 வெங்காயமும் 4 பச்சை மிளகாயும் சேர்த்து ஒரு பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கேன். அதை தான் இப்போ நான் ஆட் பண்ண போறேங்க. ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நான் 1.5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதை தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா திக்காயிருச்சு. நம்ம ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 250 ml நான் பாலை சேர்த்துக்கிறேங்க. நம்ம ஸ்டோவை ஸ்விட்ச் ஆஃப் பண்ற டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டோவை ஆன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் மசாலாஸ் எல்லாம் சேர்த்த வேண்டியது இருக்கு. 1 ஸ்பூன் ஜீரா பவுடர், 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் கரம் மசாலா. இதை மட்டும்தான் நம்ம சேர்த்து போறோம். இப்போ நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ லிட்டையும் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ண விடலாம். ஓபன் பண்ணி மிக்ஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த எக்கை நம்ம கொஞ்ச நேரத்தில் சேர்த்து போறோம். பாருங்களேன் எவ்வளோ யம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு. அதை தான் இனி கொஞ்ச நேரத்தில் சேர்த்துவோம். ஆனால் அதுக்குள்ள அந்த கிரேவி நல்லா திக் ஆகட்டுங்க. இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷை பார்த்தீங்கன்னா நீங்கள் பராட்டா இல்லை நான், சப்பாத்தி இது கூட எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்குங்க. கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. முட்டையை போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா லிட்டு போட்டு நீங்கள் கவர் பண்ணி அதை குக் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. வேற என்னங்க, இப்போ கொரியாண்டரை தான் நம்ம சேர்த்து கார்னிஷ் பண்ண போகிறோம். நீங்கள் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. மலாய் எக் கறி ரெடி.